இன்னைக்கு ஒரு சிம்பிளான கேஷுவல் வீடியோ, ஆனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. அதாவது 5 ஸ்டேஜஸ் ஆஃப் அவர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங் ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம். நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங் ஜேர்னியில் 5 ஸ்டேஜஸ் உண்டு. அது என்னெல்லாம் 5 ஸ்டேஜஸ்? அந்த 5 ஸ்டேஜஸில் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், நம்ம ப்ரொஃபஷன்ஸ் எப்படி இருக்கும், நம்ம அதை எப்படி அறிந்து கொள்வது, அந்த 5 ஸ்டேஜஸை எப்படி அறிந்து கொள்வது, அதுபோல் நம்ம அதில் எந்த ஸ்டேஜில் இப்போ இருக்கோம், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம எப்படி போகலாம், அதுக்கான ஒரு சிம்பிள் வீடியோ. ஓகே, சிம்பிளாக இருந்தாலும் கண்டிப்பாக இது இஃபெக்டிவாக இருக்கும். மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். அதாவது நம்ம ஸ்கூலில் இனிஷியலி, அது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இனிஷியலி நம்ம ஸ்கூலில் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுவது, இங்கிலீஷ் கிட்ட ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் நம்ம மதர் டங் தமிழாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு ஃபாரின் லாங்குவேஜை லேர்ன் பண்ணுவோம், அதுதான் இங்கிலீஷ் மோஸ்ட்லி. அப்போ நம்ம அதில் ஆல்ஃபபெட் படிப்போம், லெட்டர்ஸ் படிப்போம், வேர்ட்ஸ் படிப்போம், எப்படி ரீட் பண்ணுவது அப்படின்னு படிப்போம். ஒரு ஃபாரின் லாங்குவேஜுக்கு கூட நம்ம ஃபெமிலியரைஸ் ஆகும். ஓகே, லெட்டர்ஸ் படிப்போம், லெட்டர்ஸை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், வேர்ட்ஸ் படிப்போம், வேர்ட்ஸ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அதுபோல் சென்டென்சஸ் எப்படி வாசிக்கணும், ரீடிங். இதுதான் ஸ்கூலில், எஸ்பெஷலி தமிழ் மீடியம் ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு சொல்லி தருவாங்க. ஓகே, கிராமர், எக்ஸாம், இங்கிலீஷ் டெஸ்ட் அண்ட் ஆல், யூ ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் தட். ஸோ மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள் இந்த லெவலில் தான் இருப்போம். ஓகே, நம்மளால் ரீட் பண்ண முடியும், நம்மளால் லிசன் பண்ணுனா பெருசாக ஒன்றும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, ஆனால் அது எந்த வேர்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். கொஞ்சம் வேர்ட்ஸுக்கு நமக்கு மீனிங் தெரியும், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் புரியும். ஓகே, தேட்ஸ் ஆல். இது நாங்கள் எல்லாம் படித்த காலத்தில் ஆக்சுவலி தமிழ் மீடியத்தில் ஆல்மோஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே இந்த லெவலில் தான் இருப்போம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே, உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ரீட் பண்ண தெரியும், சென்டென்ஸாக ரீட் பண்ண தெரியும், கொஞ்சம் ஏதோ புரியும், அவ்வளோதான். ரீடிங் கேப்பபிலிட்டி, தேர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் எப்படின்னா, ஆக்சுவலி நான் பிஏ இங்கிலீஷ் படித்தேன், எம்ஏ இங்கிலீஷ் படித்தேன், தேர் இஸ் அ டிஃப்ரெண்ட் சினாரியோ. மற்றபடி நீங்கள் காலேஜை படிக்கிறீங்க, கூடுதல் இங்கிலீஷ்க்கு கூட நீங்கள் இன்வால்வ் ஆகுறீங்க. அது உங்கள் ஹையர் ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ்லேயே உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க, நிறைய இங்கிலீஷை நீங்கள் லிசன் பண்ணுறீங்க, கூடுதல் இங்கிலீஷு கேட்க முடியுது. மேபி இந்த செகண்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியும், காம்ப்ரிஹென்ஷன். அதாவது காலேஜ் ஹையர் ஸ்டடி படிக்கும்போது நிறைய லெக்சர்ஸ் அதெல்லாம் இங்கிலீஷில் கேட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் காம்ப்ரிஹெண்டிங் எபிலிட்டி கூட இருக்கும். லிசன் பண்ணி அது என்ன ஓரளவுக்கு எப்படி லெக்சர் பண்ணாலும் அதோட கான்செப்ட் ஓரளவுக்கு புரியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டேஜ், மேபி லிஸ்னிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிம்பிளி ரீடிங் ஸ்டேஜ், ஆல்ஃபபெட்ஸ், வேர்ட்ஸ், சென்டென்சஸ் யூ கேன் ரீட். செகண்ட் ஸ்டேஜ், you listen and you understand. Almost 60% you can understand, or 50% you can understand. This is the second stage. Most of the college going students, நீங்கள் காலேஜ் எல்லாம் படித்து முடிக்கும் போது ஓரளவுக்கு இந்த லெவலில் வந்திருப்பீங்க. ஓகே, வாட் இஸ் த தேர்ட் ஸ்டேஜ்? தேர்ட் ஸ்டேஜ் தான் உண்மையிலே ஒரு பேசிக் ஸ்டேஜ்னு நம்ம சொல்லலாம். நாங்கள் இங்கிலீஷ் டீச்சிங்கில் எஸ்பெஷலி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸில் 3 லெவல் சொல்லுவோம். ஓகே, பேசிக், இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ்ட். இந்த தேர்ட் லெவலில் நம்ம பேசிக்னு சொல்லலாம். எஸ்பெஷலி ஸ்போக்கன் இங்கிலீஷை
நம்ம கன்சிடர் பண்ணும்போது, ஸ்போக்கன் இங்கிலீஷை கன்சிடர் பண்ணும்போது இந்த தேர்ட் ஸ்டேஜில் தான் ஆக்சுவலி பீப்புள் பேச துவங்குறாங்க. கொஞ்சம் 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 ஒரு சென்டென்ஸ் 2 சென்டென்ஸ். ஓகே, யாராவது கேட்குறதுக்கு இங்கிலீஷில் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ், ஸ்மால் கொஸ்டின் ஆன்சர்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே, லிட்டில் கான்வர்சேஷன், சின்ன கொஸ்டின் நம்ம கேட்க துவங்குகிறோம். ஸோ இந்த மாதிரியான பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் த ஸ்பீக்கிங். ஓகே, நமக்கு அவங்க கேட்பது புரியுது, நம்மளால் கொஞ்சம் ரிப்ளை பண்ண முடியுது. அதில் மிஸ்டேக்ஸ் இருக்கும், ப்ரொனன்சியேஷன் பெருசாக இருக்காது, நமக்கு நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் தெரியாது, ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். கொஞ்சம் லாங்காக பேசணும்னா கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஆனால் ஓரளவுக்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஓரளவுக்கு ரிப்ளை பண்ண முடியும். திஸ் இஸ் த தேர்ட் ஸ்டேஜ். இது ஸ்போக்கன் இங்கிலீஷில் பேசிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட இங்கிலீஷ் லேர்னிங் ஜேர்னியில் ஆஸ் எ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், இல்லைன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மேபி ஸ்கூல் லெவல்லே அவங்க இந்த லெவலில் வந்திருப்பாங்க. மேபி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் அந்த ஸ்கூலை பொறுத்து, ஸ்கூலோட ஸ்டாண்டர்டை பொறுத்து அவங்களுக்கு அங்கே இங்கிலீஷ் எப்படி டீச் பண்ணப்படுது, அவங்க எப்படி ட்ரெயின் பண்ணப்படுறாங்க, அதை பொறுத்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் லெவல்லே ஒருவேளை தேர்ட் லெவல்லையோ ஃபோர்த் லெவல்லையோ கூட இருக்கலாம். ஓகே, ஸோ தென் வாட் இஸ் த ஃபோர்த் லெவல்? என்னோட லைஃப்பில் ஆக்சுவலி ஸ்கூல் லெவலில் ஃபர்ஸ்ட் லெவல், காலேஜ் லெவலில் செகண்ட் லெவல் தான். ஈவன் பிஏ இங்கிலீஷ் படிக்கும்போது கூட செகண்ட் லெவலில் நாங்கள் டாப் லெவலாக இருந்திருப்போம். மேபி பிஏ இங்கிலீஷ் படித்தவங்க லிஸ்னிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விடவும் கொஞ்சம் கூட ஹையாக இருந்து நாங்கள் நிறைய இங்கிலீஷில் ரீட் பண்ணுவோம். இருந்தாலும் ஸ்பீக்கிங் நாங்கள் அவ்வளோவா ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நாங்கள் வெக்காபுலரி வைஸ், நாலேஜ் வைஸ், லிஸ்னிங் வைஸ், அண்டர்ஸ்டாண்டிங் வைஸ் ஒரு இன்டர்மீடியட் லெவல்லே இருந்தோம் பிஏ லெவலில். ஆனால் ஸ்பீக்கிங் வைஸ் பேசிக் லெவலில் தான் இருந்தோம். ஸோ வாட் இஸ் த ஃபோர்த் ஸ்டேஜ்? திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். ஃபோர்த் ஸ்டேஜ்னா உங்களுக்கு ஓரளவு இங்கிலீஷ் ஸ்பீக் பண்ண முடியும் எல்லா சுச்சுவேஷன்லையும். ஓகே, யூ ஹாவ் இனஃப் வெக்காபுலரி, உங்களுக்கு ஓரளவு எல்லா டைப் ஆஃப் சென்டென்ஸும் ஃபார்ம் பண்ண தெரியும், எல்லா சிச்சுவேஷன்லையும் உங்களால் ஓரளவு பேச முடியும். ஓகே, இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன்ஸ் இந்த லெவல் தான். இங்கிலீஷை ஓரளவு ஹேண்டில் பண்ணக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன்ஸ் இந்த லெவலில் தான் இருப்பாங்க. திஸ் லெவல் இஸ் இனஃப். நம்ம லைஃப்பில் ஈவன் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண, லைஃப்பில் வின் பண்ண, டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள், கல்ச்சுரல் பேக்ரவுண்டில் உள்ளவங்க எல்லார்டையும் இங்கிலீஷில் கான்வர்சேஷனில் ஈடுபட இந்த ஃபோர்த் ஸ்டேஜ் இல்லைன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷில் செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய இன்டர்மீடியட் ஸ்டேஜ் போதுமானது. ஓகே, பெரிய மிஸ்டேக் போட மாட்டீங்க. நீங்கள் இன்டர்மீடியட் ஸ்டேஜில் இருக்கீங்களா அப்படின்னு அறியணும்னா என்ன பண்ணணும்? உங்களால் ஓரளவு எல்லார்கிட்டையும் இங்கிலீஷ் பேச முடியுது, பெரிய அளவில் மிஸ்டேக் போட மாட்டீங்க, கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் மற்ற மிஸ்டேக்ஸ் பெரிய அளவில் போட மாட்டீங்க, எந்த சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண முடியுது, ஓரளவுக்கு இனஃப் வெக்காபுலரி உங்ககிட்ட இருக்கு, உங்களால் இங்கிலீஷ் மேனேஜ் பண்ண முடியுதுன்னா யூ ஆர் இன் த இன்டர்மீடியட் லெவல். ஓகே, அதுதான் என்னோட ஆன்லைன் கிளாஸஸ் மோஸ்ட்லி இன்டர்மீடியட் கிளாஸஸாக தான் இருக்கும். ஓகே, இன்டர்மீடியட் கிளாஸஸில் you get confidence, you get fluency, you learn a lot of new words, phrases, expressions. உங்களால் எந்த சிச்சுவேஷனையும் கான்ஃபிடெண்ட்டாக ஃபேஸ் பண்ண முடியும். இன்டர்மீடியட் லெவலுக்கு உள்ளாலே பெட்டர் ப்ரொனன்சியேஷன் உள்ளவங்க இருப்பாங்க, பெட்டர் வெக்காபுலரி உள்ளவங்க இருப்பாங்க. ஓகே, வெரைட்டி ஆஃப் சென்டென்சஸ் கூடுதல் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. அதனால நம்ம ஃபிக்ஸடாக இந்த குரூப்பில் இருக்கவங்க இவ்வளவு தான் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. பேசிக்காக ஆன்லைனில் சொல்லணும்னா ஆக்சுவலி இன்டர்மீடியட் லெவலில் இருக்கவங்க இங்கிலீஷை ஓரளவுக்கு நல்லா
எந்த சுச்சுவேஷன்லையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. தென் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ்? ஃபிஃப்த் ஸ்டேஜ். ஃபிஃப்த் ஸ்டேஜை நம்ம இப்படி அடைக்க முடியாது. ஃபிஃப்த் ஸ்டேஜ் இஸ் த அட்வான்ஸ் ஸ்டேஜ். அட்வான்ஸ் ஸ்டேஜில் ஒரு காம்பிடன்ட் லெவல் இங்கிலீஷ் எலக்வன்ஸ் இருக்கும். ஓகே, ஒரு காம்பிடன்ட் லெவல் இங்கிலீஷ் எலக்வன்ஸ் இருக்கும். அவங்க பேசும்போது ஓகே, அவங்க நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க, ஓகே, ஹீ இஸ் அ குட் கம்யூனிகேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு நிறைய வெக்காபுலரி இருக்கும். நமக்கு ஆர்டினரி பீப்புளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத நிறைய வேர்ட்ஸ், நிறைய ஃப்ரேசஸ், நிறைய இடியம்ஸ் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பேசுவாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் அவங்க ப்ரொனன்சியேஷன் காம்பிடண்ட்டாக இருக்கும், நல்ல லெவலில் இருக்குது. நல்ல லெவல் ஆஃப் ப்ரொனன்சியேஷன், ரிச் வெக்காபுலரி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு அல்டிமேட், நம்ம ஆர்டினரி பீப்புளுக்கு இது ஒரு அல்டிமேட் லெவல். ஓகே, இந்த லெவல்லையும் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த அட்வான்ஸ் லெவலில் இருக்கவங்க மினிமல் மிஸ்டேக்ஸ் தான் அவங்க ஸ்பீக்கிங்கில் வரும். ஆல்மோஸ்ட் 0 மிஸ்டேக்ஸ், இல்லைன்னா மினிமல் ஒரு 5% to 10% எரர்ஸ் வரலாம். எரர்ஸ் இல்லாமல் ஸ்பீக் பண்ணுவது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எரர்னா என்னென்னு நம்ம டிஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஆக்சுவலி சென்டென்ஸ் டைப்ஸு, எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு டைமில், காலகட்டத்தில். ஒரு டைமில் எரராக இருப்பது, இன்னொரு டைமில் கரெக்டாக இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இருப்பதுனால. ஸோ இனி இந்த அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. மேலேயும் இருக்குது, எக்ஸலண்ட் லெவல். ஓகே, சசி தரூர், பி சிதம்பரம், எலக்வெண்ட் ஸ்பீக்கர்ஸ், நிறைய நியூஸ் ரீடர்ஸ், பிரிட்டிஷ் ஸ்பீக்கர்ஸ், ஓகே, ஸ்டாண்டர்டு ஸ்காலர்ஸ், இவங்க ஸ்பீக்கிங் எல்லாம் லாங்குவேஜ் எல்லாம் நம்ம எப்படி சொல்லுவது, அவங்க ஸ்டாண்டர்ட்லேயே நிற்க மாட்டாங்க. பியாண்ட் தேட், ஓகே, எக்ஸலண்ட் ஸ்பீக்கர்ஸ் இல்லைண்டா எக்ஸலண்ட் லாங்குவேஜ் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். நீங்கள் இதில் எந்த லெவல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. எந்த லெவலுக்கு உங்களுக்கு ஆகணும் அதையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது ரொம்ப ஈஸி. அதாவது நான் பேசிக் லெவலில் இருக்கேன், எனக்கு ஃபஸ்ட் இன்டர்மீடியட் லெவலுக்கு போகணும், ஈஸி. நீங்கள் ஒரேடியாக அட்வான்ஸ் லெவலுக்கு ட்ரீம் பண்ணால் இட்ஸ் கன்ஃபியூசிங், உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. கன்ஃபியூஷனாக இருக்கும், டிஸ்கரேஜிங்காக இருக்கும் சில டைமில். ஸோ இட் இஸ் பெட்டர் நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கவங்க செகண்ட் லெவலில் போகிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கவங்க மீன்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கவங்க ரீட் பண்ண மட்டும்தான் தெரியுது, ஆல்ஃபபெட்ஸ் தெரியுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போங்க. லிஸ்னிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய லிசன் பண்ணுங்க, ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண படிங்க, ஓரளவுக்கு ரிப்ளை கொடுக்கவும் படிங்க சின்ன சின்ன கொஸ்டினுக்கு. தென் கோ டு த தேர்ட் ஸ்டேஜ், தட் இஸ் த பேசிக் ஸ்டேஜ், பேசிக் ஸ்டேட் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஓகே, ஓரளவுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷை ஹேண்டில் பண்ணுங்க. சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கேளுங்க, சின்ன சின்ன ஆன்சர்ஸ் சொல்லுங்க, ஓரளவுக்கு எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ கோ டு தேட் ஸ்டேஜ். தென் இன்டர்மீடியட் ஸ்டேஜ். இன்டர்மீடியட் ஸ்டேஜில் நீங்கள் எல்லா சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணணும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ், எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கணும். ப்ரொனன்சியேஷனை கொஞ்சம் டெவலப் பண்ணணும். புதிய ஃப்ரேசஸ், இடியம்ஸ், வேர்ட்ஸ் நீங்கள் படிக்கணும். ஆனாலும் நீங்கள் அட்வான்ஸ் லெவலுக்கு வரல. ஓகே, உங்களால் எல்லாம் பண்ண முடியும். பட் தெர் இஸ் ஸ்டில் ஒன் மோர் ஸ்டேஜ், தட் இஸ் த அட்வான்ஸ் ஸ்டேஜ். யூ ஆர் எக்ஸலண்ட் இன் லாங்குவேஜ். நீங்கள் இங்கிலீஷில் பேசினா கேட்டுகிட்டே இருப்பாங்க. நிறைய பேருக்கு உங்கள் இங்கிலீஷ் சிலதெல்லாம் புரியாது. யுவர் vocabulary is rich, your pronunciation is excellent, and you are a good speaker. And there is still one more stage, that is the outstanding, excellent stage. Okay, அது கூட நீங்கள் ரீச் பண்ணலாம். ஓகே, இட் இஸ் இன் யோர் ஹேண்ட். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக என்ன பண்ணணும் அதுவும் கேளுங்க.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு சேஞ்சுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுங்கள். அடுத்த வீடியோ வரும் வரைக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.